எதிரில் இருக்கிறவங்க சத்தமாக அதட்டி பேசுனாங்கன்னா ஒரு சிலர் தன்னோட கருத்து சரியானதாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு தயங்கிடுவாங்க. ஒரு சிலர் இவங்கள்ட்ட போய் நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இவங்கள்ட்ட எல்லாம் அமைதியாக போகிறது தான் நல்லது அப்படின்னு அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் இந்த சமுதாயம் அமைதியாக போகிறவங்க தப்பு பண்ணவங்களாகவும் சத்தமாக பேசுகிறவங்க தான் சரியான ஆளும் அப்படி தான் பழக்கி வச்சுருக்காங்கங்க. ஸோ நம்ம கருத்துக்களை சொல்ல வேண்டிய இடத்துல தயங்காமல் பயம் இல்லாமல் அமைதியாகவும் அழுத்தமாக சொல்ல முடியும். கொஞ்ச நேரம் அவங்கள கத்த விட்டுட்டு அமைதியானதுக்கப்புறம் நம்ம கருத்தை அமைதியாகவும் எடுத்து வைக்கலாங்க. இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து மோர் குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு வச்சேங்க. எங்கள் சாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க. பட் வீட்டில் கம்மியான மோர் தான் இருந்துச்சு. நல்லா புளிப்பாக இருந்தனால கொஞ்சமாக மோர் வச்சு மோர் குழம்பு செஞ்சுட்டேன். இதுக்கு காம்பினேஷனாக கத்திரிக்காய் இருந்துச்சு, அதை மசாலா பண்ணிவிட்டு எப்போதும் போல் முட்டை அவியல் பண்ணிட்டேன். காலையில் இன்றைக்கி ஸ்மூதிக்கு லீவ் விட்டாச்சு. இன்றைக்கி வீட்டில் கொஞ்சம் கடலை மாவு இருந்துச்சு. ஸோ அதோட தோசை மாவை கலக்கி வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு அடை தோசை மாதிரி அப்படியே ஊற்றி எடுத்துட்டேங்க. செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்ல நாட்டு கொத்தமல்லி இருந்துச்சு. லைட்டாக வதக்கிட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு துவையல் அரைச்சாச்சு.